இன்றைக்கி செய்தித்தாள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக செய்திகள் பெண் குழந்தைகள் பாதிப்பை பற்றி நிறைய செய்திகள்லாம் வருது. அதாவது எந்த செய்தித்தாளை நாம் இன்றைக்கி எடுத்தாலும் பெண் குழந்தைகள் யாரோ ஒருவரால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக பெண்களை கடவுளாக வழிபடக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த செயல்பாடு நிறுத்தப்பட வேண்டும். அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா அரசு போக்சோ என்ற சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். குழந்தைகளை யாரை நம்பி விட்டுட்டு போக முடியல. அந்த அளவுக்கு பெண் குழந்தைகளுடைய நிலைமை பாதுகாப்பு சில நேரங்களில் கேள்விக்குறியாகுது. அதுக்கு காரணம் பெற்றோர்களுடைய அலட்சியமும் தான். பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை யாருக்கிட்ட விடணும், யாருக்கிட்ட விடக்கூடாது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத பாதுகாக்கணும். தினமும் பார்க்கணும். பெற்றோர்கள் பெண் குழந்தைகள்கிட்ட பேசுங்க. தினமும் பள்ளிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது விளையாட போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய மாற்றங்களை கண்காணியுங்கள். அப்போ தான் நம்ம இந்த சமூகத்தில் நம்ம பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும். இந்த சமூகம் ஒரு விருட்சமாக மாறுவதற்கு முக்கிய காரணமே பெண்கள் தான், பெண் குழந்தைகள் தான். அந்த பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட போக்சோ சட்டம் குறித்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு. டைம் ஆச்சுடி, எங்க அம்மா வந்திருப்பாங்க, போயிட்டு வர பாய்டி. ஒண்ணு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன். நின்ன ஆமர்கள் இல்ல, எங்க அம்மா என்னை அடிப்பாங்கடி, போயிட்டேன்டி, பாய்டி. விளையாடு பாப்பா, நீ பந்து நல்லா விளையாடுறியா? எங்க வீட்ல நிறைய பொம்மை இருக்கு, விளையாட வரியா? உங்க வீட்ல நிறைய பொம்மை இருக்கா? வரேனே வரேனே. துணி துணி பிடிக்கிறீங்க நம்ம தானா? பாப்பா நீ எப்படி கட்டுற? நீயும் இருக்கியா? வாங்க நில்லு போடுமா. பாப்பா சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேம்மா. நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும். பக்கத்து வீட்டு செல்வி அக்காட்ட சொல்லியிருக்கேன், அவங்க உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரிம்மா, சீக்கிரமாக வந்துருங்கம்மா. பாய்மா. பாய். எங்கே செல்வி ஆண்டி வரேன்னு சொன்னாங்களே, காணமே. எங்கே செல்வி ஆண்டி வரேன்னு சொன்னாங்களே, காணமே. யாரை பாப்பா தலைவர? செல்வி ஆண்டி வரேன்னு சொன்னாங்க, நான் அவங்கள தானே தேடிட்டு இருக்கேன். ஓ செல்வியா? செல்வி தானே கூட்டிகிட்டு சொன்னா, வா போலாம் வா. சரிண்ணா. இந்த கணக்கே புரியலையே. என்ன பாப்பா, ஏதோ தெரியலையா? இந்த கணக்கே எனக்கு புரியல, நான் சொல்லித்தாங்கண்ணா. ஓ இந்த கணக்கு தானா? ஆமாண்ணா. என்ன அண்ணான்னு கூப்பிடாது, என்ன மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. சரி அங்க வா, பெரிய நோட்டு வச்சிருக்கவா, போலாவா. எங்க மாமா? அங்க வச்சிருக்கவா, போலாவா. சரிங்க மாமா. வா போலாவா. சரிங்க மாமா. வாங்கா கத்து. அம்மா காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா. எங்க பாப்பாவை காணமே. இதையா இதையா? சரி செல்வி அக்கா கிட்ட கேட்டு பார்ப்போம். செல்வி அக்கா, செல்வி அக்கா. ஏன் மலரே? பாப்பாவை கூட்டிகிட்டு வர சொன்னல, எங்கே பாப்பா? நான் கூட்டிகிட்டு வர தான் போனேன், ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டேன்னாங்க. சரி அதான் நீ தான் கூட்டிகிட்டு போயிருப்பேன்னு நினச்சிட்டு என் பையனை மட்டும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அச்சோ, இதையாவை காணமே. சரி வாலினா போய் தேடி பார்க்கலாம். அண்ணா யாராச்சும் இதையா பார்த்தீங்களா? அக்கா யாராச்சும் இதையா பார்த்தீங்களா? சோ பாப்பாக்கு என்னாச்சோ தெரியலையே. சரி மலர் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? வாங்க அக்கா. அம்மா என் பிள்ளைய காலையிலேருந்து காணோமா. காலையிலேருந்து காணோமா? ஏம்மா கம்ப்ளைண்ட் காலையிலேயே கொடுக்க மாட்டீங்க? சரி அழுவாதீங்க. லாஸ்ட்டாக குழந்தைய எங்கே பார்த்தீங்க? பக்கத்து வீட்டு செல்வி அக்கா வீட்டிலம்மா. ஏம்மா தெரியாத என்கிட்ட குழந்தைங்கள விட்றீங்களா? அறிவில்ல? சரி நம்பர் கொடுங்க, தெரிஞ்சா ஃபோன் பண்ணுறேன். ஜோ இதையா? அழுவாதம்மா, நம்பர் கொடுங்கம்மா. சரி நீங்கள் போங்க, கிடைச்சா சொல்கிறேன்.
பாப்பாக்கு என்னாச்சோ தெரியலையே. இந்த பேரண்ட்ஸே அப்படிதான், பிள்ளைங்களை எங்கேயாச்சும் தெரியாதவங்கிட்ட விட வேண்டியது, அப்புறம் காணோன்ட்டு சொல்ல வேண்டியது. இதுவே வேலை பொழப்பு போயிடுச்சு. சொல்லு மேடம், இங்க ஒரு பொண்ணு இருக்கா. யாருமா அது? மா மா பாப்பா. ஓ மை காட். என்னாச்சு மேடம்? ஷீ இஸ் டெட். ஐயோ. சரி அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ, நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, என் பிள்ளைக்கு என்னம்மாச்சு? மா இங்கே ஒரு குழந்தை இருக்காங்க, அது உங்கள் குழந்தையான்னு பாருங்கம்மா. வாங்கம்மா. என் பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே. மாமா நீங்கள் வந்து பாருங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுற வந்துருங்க. சரிங்கம்மா. பாருங்கம்மா. இதயா அன்பிற்குரியவர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் இருந்து நாம் அறிய வேண்டியது, நம் அருகில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, யார் எதை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. குழந்தைகளுக்கான பாலியல் கொடுமை பற்றி தெரிந்தால் 1098 என்ற சைல்டு ஹெல்ப்லைன் எண்ணிற்கு புகார் தெரிவிங்கள். பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகள் பள்ளி விட்டு வந்தவுடன் அன்பாக அரவணைப்பாக பேச வேண்டும். அப்போதுதான் குழந்தைக்கு என்ன நடந்தது என்று சொல்வார்கள். இதுவே முன்பு வந்த சிறுமிகள் அறிந்து செயல்பட்டால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். பாப்பா, நீ பந்து நல்லா விளையாடுறிய. எங்க வீட்டுல நிறைய பொம்மை இருக்கு, விளையாடுறியா? எங்க வீட்லயே நிறைய பொம்மை இருக்கு அங்கிள். செந்தா பாப்பா, இந்த கேக் ஆசி சாப்பிடு. இருங்க, நீங்க எதுக்கு எங்களுக்கு கேக்கு தரணும்? எங்களுக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல. செந்தா சாக்லேட் ஆசி சாப்பிடு. இருங்க, நீங்க எதுக்கு எங்களுக்கு சாக்லேட் தரணும்? எங்களுக்கு எங்க அப்பா அம்மா வாங்கி தருவாங்க. இருங்க, நீங்கள் எதுக்கு எங்களை எதுக்கு தொடுறீங்க? எங்கள் அப்பா அம்மாவில், எங்கள் அக்காவை, எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்றீங்க. அக்கா, அம்மா எல்லாம் ஓடிவாங்க. பொண்ணுங்க மேலே கையை வச்சிங்கன்னா 1098க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். நம்ம அரசு பள்ளியில் படிக்கும் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவசமாக படிக்கவும், படித்த பின் கல்லூரி சென்றும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் கல்வி உதவித்தொகையும், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து கட்டணம், மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிறார்கள். இவ்வளவு தந்து ஏன்டா பெண் குழந்தைகளை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நம் பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச் மட்டுமல்லாமல் எவரும் யாருடனும் நோ டச் என்று சொல்லிக் கொடுங்கள். நம் அனைவரும் நல்ல ஒற்றுமையான ஒழுக்கமான நல்ல சமுதாயத்தை அமைப்போம். அனைவருக்கும் நன்றி. அன்பார்ந்த பெற்றோர்களே, நாடகனாவே நமக்கு பார்க்குறதுனா ரொம்ப சலுப்பாக இருக்கும். ஆடுறதை பார்த்தானா எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து பார்க்குறோம். ஆனால் அந்த குழந்தைகள் வந்து பேசுனதுக்கு இவ்வளோ அமைதியாக நல்லா கவனிச்சுக்கோ. உண்மையிலேயே உங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச், அது இல்லாமல் கிட்ட யார் வந்தாலும் டோன்ட் டச்னு சொல்லிக் கொடுங்க. இந்த 3 வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் இது போன்று நிகழ்வுகள் நிகழாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நல்லதொரு ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இதோ அடுத்ததாக ராமையா வஸ்தாவையா என பாட வருகிறார்கள் எங்கள் பள்ளியின் ஜவான்கள். Tienes mi corazón.
Ramaya, Evastavaya, ho, Ramaya, Evastavaya, ho. Dance with me now, I can't break away. ஆட்டம் போட பயந்தாலே shake away, shake away. நம்ம வந்தா பீட்டு கொஞ்சம் ஏறுமே, நம்ம பேரை சொல்லிதானே குரூவுமே கூவுமே. சாடு வைப்பு சாடு லைஃப் ஓடுமே, தடங்கள் எல்லாம் தாண்டி காலு ஆடுமே ஆடுமே. உங்க ஜாஸ் நொந்த ப்ளூஸ் போதுமே, எங்க பாட்ட போட்டு பாரு கூட்டமே ஆடுமே. கால வச்ச தையா தையாவே இப்ப வர ஐயா ஐயா. ரமையா வஸ்தாவையா, ரமையா வஸ்தாவையா. ராத்திரிய வாங்கி வச்சோம் பூவே பூவே, பாடி பண்ண காத்திருக்கும் ஊரே ஊரே. கவலைய தூக்கிக்கிட்டே வாரோம் யாரோம், இங்க வந்து ஆடிடணும் பறவைய போலே. கையில் இல்லாத நாளை எதுக்கு இப்பவே வாடாலே நான். இந்த சந்தோஷம் காலம் வரைக்கும் கூடவே இருந்தாலே நான். கால வச்ச தையா தையாவே இப்ப வர ஐயா ஐயா. ரமையா வஸ்தாவையா, ரமையா வஸ்தாவையா. அடுத்ததாக நாம் வாழக்கூடிய இந்த புவியினை நாம் எத்தனை சதவீதம் மாசுபடுத்திட்டு இருக்கிறோன்னு நமக்கே தெரியும். மண்ணும் மலையும் கடலும் ஆறும் எல்லாமே இன்னைக்கு மாசடைஞ்சிட்டு இருக்குது. இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது. இயற்கையை பாதுகாத்தால் ஒழிய நமக்கு எதிர்காலம் என்பதே இல்லை என்பதை விளக்குவதற்காக இதோ ஒரு இயற்கை பாடல். சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதின் சொல்லு கண்ணம்மா. வானை தாங்கும் மரங்கள் எல்லாம் அந்த ரகசியம் சொல்லும் செல்ல கண்ணம்மா.
எவனாயிருந்தால் என்ன, யமனாயிருந்தால் என்ன, சிவனாயிருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவேன். பணமாயிருந்தால் என்ன, நீ பிணமாயிருந்தால் என்ன, நான் உயிரோடு இருந்திடவே எவனையும் உணவாய் உண்டேன் நான். தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு உருவானுச்சு, வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. வாங்க கொண்டாடு கொண்டாடு, குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. கொண்டாடு கொண்டாடு, கும்மி கொட்டி வந்து கொண்டாடு, வித்து ஒண்ணு விதைச்சாக்கா முத்து விளையுது நம் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்வம் பொழியாதோ. இயற்கையை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். காலை உணவு திட்டம். தினம் ஒரு உணவு, தித்திக்கும் உணவு. தினம் ஒரு உணவு, தித்திக்கும் உணவு. மாணவர் மனசு மகிழுது தினமும். நாளொரு உணவு, நமக்கான உணவு. காலை உணவு திட்டத்தால் மாணவர் மனசும் வயிறும் நிறைகிறது. இதோ அண்ணே அண்ணே கேளுங்க அண்ணே, அக்கா அக்கா கேளுங்க அக்கா, காலை உணவு திட்டம் என்று காலை உணவு திட்டத்தின் சிறப்பினை சொல்ல வருகிறார்கள் எங்கள் பள்ளியின் மாணவர்கள். காலை உணவு திட்டம் அண்ணே எப்படி இருக்கு?
சொல்லிடுது கண்ணே தினமொரு உணவு தித்திப்பு அண்ணே குழந்தைகள் வயிறு நிறையுது அண்ணே மாணவர் மனசு மகிழுது அண்ணே அக்கா அக்கா கேளுங்க அக்கா முதல்வரின் திட்டம் சிறப்புங்க அக்கா நாளொரு உணவு நமக்கான உணவு காலை உணவு முதல்வரின் கனவு ஏழை பசியை நீக்கிடும் கனவு அரசு பள்ளியை உயர்த்திடும் கனவு அரசு பள்ளிகள் பெருமையின் சின்னம் அங்கே படிப்பது தான மக்களின் எண்ணம் பள்ளிக்கு செல்வோம் உலகினை வெல்வோம் அகிலம் போற்றும் ஆற்றலை பெறுவோம் அண்ணி தம்பி வாருங்க தம்பி பள்ளிக்கு செல்வோம் அரசினை நம்பி பசியின்றி படிப்போம் பகுத்தறிவை பெறுவோம் அரசு பள்ளிகள் பெருமை சின்னம் பள்ளிக்கு செல்வோம் உலகினை வெல்வோம் அகிலம் போற்றும் ஆற்றலை பெறுவோம் இரா முருகன் அரசு பள்ளிகள் பெருமையின் சின்னம் அங்கே படிப்பது தான மக்களின் எண்ணம் பள்ளிக்கு செல்வோம் உலகினை வெல்வோம் அகிலம் போற்றும் ஆற்றலை பெறுவோம் அண்ணி தம்பி வாருங்க தம்பி பள்ளிக்கு செல்வோம் அரசினை நம்பி பசியின்றி படிப்போம் பகுத்தறிவை பெறுவோம் அரசு பள்ளிகள் பெருமை சின்னம் பள்ளிக்கு செல்வோம் உலகினை வெல்வோம் அகிலம் போற்றும் ஆற்றலை பெறுவோம் மைக் அவுட் இல்லடா ஓப்பன் மைக் தான் ஓப்பன் மைக் வச்சிருக்கேன்
சிறப்பு. நன்றி நன்றி. ஆட்டுப்புறப்படலாம். 1000 உறவுகள் இருந்தாலும் தாயை போல ஒரு உறவு கிடைக்காது. 1000 பாடல்கள் இருந்தாலும் நாட்டுப்புற பாடல்கள் போல நாட்டுப்புற பாடல்கள் போல வராது. நமது பாரம்பரியத்தில் ஒன்று, பண்பாட்டில் ஒன்று நாட்டுப்புற பாடல்கள். இதோ நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனமாட வருகிறார்கள் எமது பள்ளி குழந்தைகள். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். வணக்கம்ங்க, என்னதாடாம ஆட்டி வச்ச வணக்கம்ங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் காலரமாடும் ஐயா உம கடலைய வெல்லும் வரைக்கும். என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் காலரமாடும் ஐயா உம கடலைய வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும், இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது நீ காத்து வருவதும். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது, அதை ஏது. கலைக்கொரு தோல்வி கிடையாது, கிடையாது, கிடையாது. சபையாடிய பாதுமையாது நிற்காது ஒரு போது. அன்பார்ந்த பெற்றோர்களே, நமது தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை
மாணவர் சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நமது பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து உங்களது பள்ளி வயது குழந்தைகளை மாணவர் சேர்க்கை செய்யுங்கள் என இருகரம் கூப்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இலவச வேன் வசதி செய்திருக்கிறோம். அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் வழங்கி வருகிறோம். மாணவர்களை தனித்திறன்களை வளர்ப்பதற்காக மன்ற செயல்பாடுகளை செய்து வருகிறோம். நகர்ப்புற பள்ளிகளில் மாநகர பகுதிகளில் கூட இல்லாத அனைத்து வசதிகளையும் நமது தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் செய்து வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்களும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உங்களது பள்ளி வயது குழந்தைகளை பள்ளியில் சேர்த்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோ மாணவர்களின் அற்புத நடனம். எண்டு காடு போட்டு எகத்தாளமாடா பண்ணுறீங்க, இருங்கடா உங்களுக்கு மட்டை பாட்டை போட்டு பட்டையை கிளப்புறன்னு வருகிறார்கள் எங்களுடைய பள்ளி மாணவர்கள். இதோ என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். I am very happy. Start music. அக்கா மக ஜனபுரத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசமும் தந்தாலே கதலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா மாமண்டார அவன்தாண்டா. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறீங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இருங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. One more time. ஏய் உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. வரண்டா ஆதி ரொமான்டிக் வரண்டா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? அவன் செத்துட்டான்டா.
யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? Y una vez más se viene el pasito de la Martita, número 2, DJ Tadeo, DJ Raulito, con fuerza muchachos, sigue moviendo la Marta, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. அன்பார்ந்த பெற்றோர்களே, நமது பள்ளியின் குழந்தைகள் அற்புதமாக நடனமாடி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க ஆடின ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா திரு ஸ்டுடியோஸ் சங்ககிரியில் உங்களுக்கு கிடைக்கும். அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நமக்கு புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திரு ஸ்டுடியோ அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.